Hi guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி கேம் தான். ஆமாம், எஸ், போன தடவை நம்ம அவுட் ஆகிட்டோம்ல, சரி இந்த தடவை ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகே, அதே செட்டிங்ஸ் தான் வச்சுட்டாச்சு. ஓகே, உள்ளே போயாச்சு. டே 1. ஓகே, புக்கு இங்கே இருக்குது. சரி, அது அப்புறமே எடுத்துக்கலாம். வெளியே போயிட்டு கிச்சனில் என்ன இருக்குது? இந்த ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. கீழே ஃபோட்டோ தான் இருக்குது. இங்கே ஓவனில் வெஞ்ச் இருக்குது. மேலே ஒன்றும் இல்லை. இந்த செல்ஃபில் ஷார்ட் கன்னோட பீஸ் இருக்குது. ஓகே, அந்த செல்ஃபில் ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த ஷார்ட் கன்னை போய் நம்ம இது பண்ணி விட்ருவோம், கிராஃப்ட் பண்ணுற இடத்துல வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி, வச்சாச்சா? கிராணியை கூப்பிடணுமே, என்ன பண்ணலாம்? இங்கே ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. சரி, மேலே போய் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவோம். வந்துடுச்சு, கிராணி வந்துடுச்சா? இந்த இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே போயாச்சு. இந்த டேபிளில் என்ன இருக்குது? ரிமோட் கண்ட்ரோலு. சரி, நமக்கு தேவையில்ல. ஓகே, இங்கே மேலே என்ன? காக்கா ஃபுட்டு. ஓகே, இது போட்டு காக்கா என்ன இருக்கோ அது வாங்கிடுது. நம்பர் 1 போட்டிருக்கோம். ஓகே, என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா எது கிடைக்குதோ அது பண்ண வேண்டியது, அவ்வளோதான். நம்ம கீழே வந்தாச்சு. எடுத்து போயிட்டு காக்காவுக்கு அந்த ஃபுட்டை போட வேண்டியதுதான். போட்டு காக்கா என்ன தீனி வச்சுருக்கோ அதை வாங்கிடணும். காக்கா என்ன வச்சுருக்கு? கட்டிங் பிளேஸ் வச்சுருக்கு. ஓகே, ரைட்டு. இதில் ஒன்றும் இல்லை. சரி, இந்த ரூமில் காஜ் வீல் இருக்குது. மேலே போனால் இங்கே போவோம். உள்ள என்ன இருக்குது? டெடி தான், எப்பயுமே அது டெடி தான் இருக்கும். சரி, ஓகே, ரைட்டு. இந்த ட்ராயெல்லாம் இதையும் கார் கீ இருக்குது. சரி, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கார் கீ எடுத்துகிட்டு கார்கிட்ட போவோம். கார் அடி கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஓ, ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். சரி, அதையும் எடுத்துட்டாச்சு. என்ன பண்ணுறது? ஷார்ட்கனுக்கு என்ன தேவை? இன்னும் 2 பொருள் தேவை. சரி, இந்த காரில் என்ன இருக்குது? ஹேமர். ஓகே, யூ ஜஸ்ட் மிஸ்ஸு. கிராணி டக்குன்னு வந்துச்சு. ஓகே, கிராணிக்கு அப்படியே ஆட்டம் காமிச்சிட்டு நம்ம ஓடிடலாம். அப்படியே மேலே போ. ஓடு. பின்னாடி வந்துட போகுது. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 1 இருக்குது. கீழே வந்தாச்சா? இப்போ போயிட்டு அந்த பிளாங்க்ஸ் உடைக்க வேண்டியதுதான். நம்மக்கிட்ட தான் ஹேமர் இருக்குல்ல. ஓகே, பிளாங்க் உடைச்சிடும். ஒரு பிளாங்க் எடுத்துட்டு மேலே போயிடுதான். ஓடு. இதெல்லாம் கிரிட்டிக்கல், பார்த்து திரும்பணும். டக்குன்னு கிராணி வந்து அடிச்சோம். இங்கே ஒரு காஜ் வீல் இருக்கு. ஓ, கிராணி சொன்னேனா? அடிச்சு பாருங்க. ஓகே, டே 2.
புக் இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, புக்கு எடுத்துரும். பிளாங்க் இங்கே தான் இருக்குது. சரி பிளாங்க் எடுத்துரும். ஓ கிராணி, இந்த கிராணி கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தோன்னா மாட்டியிருக்கும். ஓகே, அங்கே என்ன இட்டு போன ஃபோட்டோ இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த பிளாங்க்கை போய் போடணும். ஐயோ, ஸ்டெப்பில் ஏறலான்னு பார்த்தா ஸ்டெப்பில் நிற்கிது. இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வரும். நான் அதுக்குள்ளேயும் போய் ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, டே 3. டக்குன்னு போய் பிளாங்க் எடுத்துகிட்டு வந்துடுமா இல்லை? சரி வாங்க, பிளாங்க் எடுத்துட்டு ஓடி வந்துடலாம். தொடாக்கதவை. ஓகே, மேலே வந்தாச்சு. ப்ளேஸ் பண்ணு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன தடவை இந்த சீனில் தான் அடிச்சிச்சு கிராணி லாஸ்ட்டாக. சரி கதையை முடிச்சுட்டு. சரி ஓகே, இந்த கதையெல்லாம் தள்ளிவிடும். ஓகே, என்ன இருக்குது? கிராங்க் வீடு. ஆனால் நமக்கு தேவையே இல்லை. துரத்துது கிராணி. ஓகே, இங்கே வெஞ்ச் இருக்கா? சரி சரி வாங்க. இப்போ இந்த கிராணிக்கு ஆட்டத்தை காமிச்சிட்டு நம்ம இப்படிக்கா ஓடி போயிடும். படை, இந்த புக் எடுத்தாச்சு. புக் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஏஞ்சலின் திறந்து விட்டோம்னா ஸ்பைடருக்கு கிடச்சிடும் நமக்கு. சரி ஓகே. கிராணி அங்கே தான் இருக்கு. இந்த வேலை அங்கிட்டு போயிருந்தோம், திருப்பி கட்டை எடுத்து அடித்து டே 4 போயிடணும். சரி இங்கிட்டு வந்தாச்சு. இங்கிட்டு கீழே இறங்கு. கிராணி நல்ல வேலை பார்த்து முன்னாடி, இல்லைன்னா போன தடவை மாதிரி ஓடிச்சு. பரவாயில்ல, இந்த தடவை நல்லா டக்குன்னு வந்துடுறோம். முன்னாடியே பார்த்துடுறோம். ஓகே, இங்கே கட்டிங் பிளேயர்ஸ் போட்டேன். முக்கியமானது கட்டிங் பிளேயர். இதை வச்சு டோர் எஸ்கேப் கூட பண்ணிடலாம். கிராணி வந்துக்கிட்டு துரத்துக்கிட்டே இருக்குது நம்மளை, சும்மாவே விட மாட்டேங்குது. சரி இப்போ இங்கே தானே வரும். இருந்து கீழே விழுந்துடலாம். ஓ ட்ராப் வச்சு பிடிக்கல. ஓகே, இதை கட் பண்ணி விட்றான். அங்கே கீழே ஒன்று இருக்கும், அதையும் போய் கட் பண்ணி விடு. கச்சக். அவ்வளோதான். ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. ஓகே, கிராணி இருக்காது. பார்த்தீங்களா, ட்ராப் வச்சுருக்குது. இங்கிட்டு தான் இருக்கா? சரி நம்ம அங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்கு. உடச்சி விடு ட்ராப். இப்போ இங்கிட்டு ஓடி வரும் பாருங்க. சொன்னேன்னா ட்ராப் சவுண்டு மாட்டிக்கிட்டானா வருது. என்னமோ இதையும் உடச்சி விடு. சரி, பேட்லாக் விடணும். சரி ஓகே, நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. கார் கீ மட்டும்தான் கிடச்சிருக்கு. டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து கிடச்சிட்டு, பேட்லாக் கீ கிடச்சிச்சுன்னா இனிமேல் டோர் எஸ்கேப். ரிமோட் இருக்கு, அந்த ரிமோட் எடு. போயிட்டு இந்த ரூமில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
திறந்தாச்சு. கட்டை டக்குனு பெப்பர் ஸ்ப்ரேட்ரா அடி. நான் அடிக்கிறக்குள்ளேயே அது அடிச்சிருச்சு. ஐய டே 4 ஓகே, எல்லாரும் இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எஸ்கேப் பண்ணுவேனா மாட்டேனாங்கிறது இப்பயே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? டே 4 போயிடுச்சு. பார்ப்போம். அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கிராணி அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அது நம்மளை அடிச்சிருச்சு. ஓகே, இங்கே இருக்கு பெப்பர் ஸ்ப்ரே. நல்ல வேலை, இந்நேரத்துக்கு அடிச்சிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் கைஸ், கொஞ்சம் இதுவாச்சு, அவ்வளோதான். சரி ஓகே, இந்த ஸ்ப்ரே அங்கேயே கிடக்கட்டும். போயிட்டு அண்டர் கிரவுண்ட் போயிட்டு கட்டிங் பிளேஸ் எடு. இது எங்கேயோ ஒரு வேலை பார்த்தேனே. எங்க வச்சு ஒரு வேலை இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. ஸ்டெப்ஸுக்கு மேலே போயிட்டு அந்த பிளாக் வச்சு போவோம்ல அங்கே. இங்கே என்ன இருக்கு? சேஃப் கீ. இப்போ நமக்கு கிடைச்சது என்னன்னா சேஃப் கீ. ஓகே, இந்த கேமரா வேறு சவுண்டு போட்டுருச்சு. கோல்டடு வரமாட்டேங்குது. கீழே ஒன்று இருக்கா, அது எடுத்துட்டு தள்ளி விடுக்க. அதுக்கு கிராணி வர்றதுக்குள்ளேயும் தள்ளி விட்டோம். எப்படி நம்ம தான் சரி ஓகே ரைட்டு. சேஃப் கீ போட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஃப் கீழே என்ன இருக்கும் திறந்தாதான் தெரியும். திறந்தாச்சு. என்ன இருக்குன்னா ரெஸ்டட் பேட்லாக் கீ. அடப்பாவீங்க, நார்மல் பேட்லாக் கீ கொடுத்துருந்தீங்கன்னா நேரத்துக்கு பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரெஸ்டடு கொடுத்து ஏமாற்றி போட்டாங்க பாருமா. சரி ஓகே, பெஞ்சு கார் எஸ்கேப் தேவை. நமக்கு எதுக்கு ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. மேலே போ. ஃபோட்டோ இருக்கு. ஸ்பைடர் கீ. எட்ரா ஸ்பைடர் கீ. கிராணி எப்படிதான் வருதோ. காது சரியான ஷார்ப்பு. சின்ன சவுண்டு போட்டால் கூட டக்குன்னு வந்துடும். சரி ஓகே, ஸ்பைடர் கீயை போட்டு உள்ள குதி. ஏதாச்சும் இருக்கா? வெப்பன் கீ இருக்கு. ஓகே, வெப்பன் கீ இங்கே போட்டுருவோம். ஆமாம், இங்கே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். போடு. இங்கே வந்து கிராணி நின்றுட்டு இருக்கும். என்னடா சவுண்ட் கேட்குது? சரி ஆத்தடி. ஸ்பைடர் சரியான ஸ்பீடில் கிராஷ் பண்ணுது. நிலமே அதிருச்சு டக்கு டக்குன்னு. அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள ஷார்ட் கன் பீஸ் இருக்கு. பார்ட் ஆஃப் ஷார்ட் கன். அதனால தேவையில்லை, எல்லாம் வெப்பன் கீழே கிடச்சிருச்சு. சரி ஓகே, இங்கே ஏதாச்சும் நிற்குமோ? இல்லை. சரி இங்கே போவோம். இங்கே என்ன பண்ணும்? வீல் கிராங்க் பண்ணுமா? சரி டக்குன்னு இதுக்குள்ளே வந்துடும். ஸ்பைடர் வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. போன பாட்டில் எப்படி பிடிச்சிச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இதுதான் ஷார்ட்கட்டு. ஆமாம்,
ஷார்ட் கன்னோட இன்னொரு 2 பீஸ் அம்மாடியோ. இன்னும் கொஞ்சம் நவுந்திருந்தேன்னா மாட்டியிருப்பேன். 2 பீஸும் இங்கே தான் இருக்குது. ஷார்ட் கன் பண்ணிடுவோமா? சரி சரி ஓகே. மேலே போவோம். மேலே என்ன நம்பரு? நம்பர் 1 தான் கரெக்ட். திறந்துருக்கு சீசே. நம்பர் 1 ஸ்பெஷல் கீ தேவையே இல்லை, நீயே வச்சுக்கோ. ஓகே கீழே போ. அங்கேதான் இருக்கு. ஓன்னு கத்திட்டு வந்தா பயந்துடணுமா? இப்போ நான் வந்துட்டு பயந்துட்டு இந்த பட்டன் அமுக்கணும். அமுக்கல போ, அமுக்கலாம் மாட்டேன். பயந்து நம்ம லிஃப்ட் அமுக்கோமா மேடம் அப்படி போகிறோமே அப்படி போவாங்க. சீக்கிரம் போலே. கதவை தொடுறா. ஓடுறா 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 ஓடுறா. ஓகே உள்ள போ. இங்கே போட்டுறாடு. தூக்கி போடு. போடுறா தூக்கி. இன்னும் ஒரு பார்ட் எடுத்தோம்னா ஷார்ட் கன் செஞ்சிடலாம். இங்கிட்டா? இங்கிட்ட இல்லை, அங்கிட்டு போகணுமா? ஆமாம், அது கிராங்க் வீல் போடுறது பகுதி. இங்கிட்டு போகணும். கரெக்டு. இங்கிட்டு போனால் எஸ் இங்கே தான் இருக்கு. ஓடு 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 ஓடே. வருது 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 வருது. ஓகே இதுக்கு மேலே பயம் கிடையாது, ஏன்னா இந்த சந்துக்குள்ளலாம் அதனால் வர முடியாது. தூக்கி போட்டோன்னா கிராணி வந்து கையில் வச்சுட்டே குதிச்சிடும். ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. ஷார்ட் கன் ரெடி. புல்லட்டை போட்டு ஒரு சுடு சுட்டோம். கிராணி சேர்த்தே போய் கிராணியை கூப்பிடுவோம். வரவே இல்லை. கிராணி வந்தியா இல்லையா? அங்கிட்டு போகுது பாருங்களேன். அப்படி ஹெட்ஷாட். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மேட்சுக்கு அடிச்சிருந்தாலும் ப்ரோ பிளேயருங்கிறத நிறைய வச்சுருக்கலாம். ஓகே இங்கே தான் இருக்கேன், வச்சுக்கோ. திருப்பி போய் புல்லட் எடுத்துட்டு இன்னும் ஒரு வேலை இருக்கு. மேலே போய் நவர முடியல. ஒரு ட்ராப்பா எடுத்து விட்றாத. அங்கங்கே ட்ராப் வச்சுக்கிறது. மேலே போய் சுடணும். டொமைல் என்னடா வெடிச்சு அதுறது. ஐயோ கேஸ் எல்லையும் உடச்சிட்டேன்னா. இங்கே ஹேமர் வரணுமா? ஆணி போட்டிருந்தாங்கன்னா சரி ஸ்க்ரூ ட்ரைவர் நினைச்சு. சரி ஓகே படிக்கட்டு கீழே போயிடும். நம்ம இங்கே இதை திறக்க வேண்டியதுதான். திறந்துரே. ப்ளே ஹவுஸ் கீ போடு. எஸ் எஸ். 2 காஜ் வீலும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே மறந்துட்டு விட்டேன். சரி ஓகே நம்ம போயிட்டு ப்ளே ஹவுஸ் கீயை போடுவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. காஜ் வீல் 2 காஜ் வீல் இருக்கு. சரி இப்போ போயிட்டு வீட்டை திறந்துட்டு
உள்ளே போய் காஜியில் போட்டால் மட்டும் போதும். எகிரி குதி. ஃபஸ்ட்டு எது எடுப்போம்? ரெட்டா ஆரஞ்சா? ரெட்டே எடுத்துகிட்டு போயிடுறதா கிட்ட இருக்கு. அப்புறம் தூரமாக போயிட்டு கிராணி யூஸ் பண்ணால் சட்டுன்னு ஒன்று அடிச்சிட போகுது. சரி ஓகே, இங்கே வந்து காஜுவில் போட்டுறேன்ட்டு தான் போடு. அடுத்து இப்போ ஆரஞ்சு மட்டும்தான். அது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறு. இந்த ரூம்குள்ளே தான் இருக்கு. எடுத்துரு. அவ்வளோதான். எடுத்துட்டு போய் திரும்பி போடணும். எவ்வளோ பெரிய வேலை. இதுக்கு ஷார்ட்கட்லேயே போயிடுவோம். ஏன்னா எப்படியும் கிராணி அங்கே தான் ஸ்பான் ஆகும். அடிச்சிட போகுது. ஸோ ஷார்ட்கட்டில் வந்தாச்சு. போட்டு திறந்தாச்சு. எஸ் எஸ், மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அப்போ டோர் எஸ்கேப் கன்ஃபார்ம் கைஸ். ஓகேவா? டோர் எஸ்கேப்பு. இப்போ கிராணி எப்போ பார்த்தாலும் அந்த கதவை தான் திறந்துட்டுருக்கு. போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஓப்பன் பேட்லாக் கீ போடணுமா? சரி, இது இங்கேயே இருக்கட்டும். ஹேமரு ட்ரா. அங்கே போட்டேன், அங்கே போட்டேன். இங்கே போட்டேன். எங்கே போட்டேன் ஹேமரு? இங்கே தான் இருக்குது ஹேமர். ஹேமர் ஏழ்றா. இப்போ போயிட்டே இருக்குமாம்மா. கிராணி குறுக்க வருமா. அட்டி ஹேமர் எடுத்து மண்டை மேலே போட்டோம்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அதெல்லாம் நடக்காது. இது மீட் இருக்குது, ஸ்பெஷல் கியூ இருக்குது. அது எதுக்கு போட்டுக்கிட்டு? அது நான் ஹேமர் வச்சு உடைக்கவே இல்லை. அதுக்குள்ளே யார் உடைச்சது பிளாங்க்கு? போன வீடியோவில் வந்த மாதிரி அழகு க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தேன். கிராங்க் வீல் இருக்குது. கிராங்க் வீல் போய் செட் பண்ணிடுவோமா? ஆனால் நான் நம்ம ஃபஸ்ட்டு இதை உடச்சிடுவோம். சியரி அவ்வளோதான். இப்போ பிளாட்லாக்கி மட்டும் கிடச்சா போதும். நம்ம பாட்டுக்கு கதை திறந்து போயிட்டே இருக்கலாம். அம்மா அடியோ வச்சாடா கிராணி மண்டை மேலே ஒன்று. சரி ஓகே, நாம் இந்த கிராங்க் வீல் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கீழே. தண்ணி குடிச்சிட்டு இருந்தேங்க, வேறு எதுவும் இல்லை. அதனால சவுண்டு கொடுக்க முடியல. சரி, இந்த கிராணி வருது. அது எப்போ பார்த்தாலும் அந்த டோர்கிட்டே தான் போயிட்டுருக்கு. இந்த டோருக்கு என்னமோ அந்த கதவோட சாவி நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி போய் திறந்துக்கிட்டே இருக்கு. அந்த போட்டு சீனு காட்டு. என்கிட்ட மட்டும்தான் அது சாவி இருக்கு. ஏஹே அப்படி கிராங்க் வீலை போட்டு தெரியாச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வழி ஓப்பன் ஆகிருக்கும். இந்த வழியில் போயிட்டு நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்.
இங்கே பார்த்தா ஹேண்டில், கிணத்தோட ஹேண்டில். ஓகேவா? சரி, இங்கிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏப்ரல் ஃபுல். ஓகே, ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம பாட்டு. ஸ்பைடர்லாம் வராது கண்டிப்பாக. அது அந்த மூலையில் இருக்குது. எங்கே? அந்த இது எலவேட்டர் கிட்ட இருக்குது. சரி, ஓகே கைஸ். ஹேண்டில் கொண்டு போய் போட்டு கிணத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு பேட்லாக்கி கிடைக்கணும். கரெக்டாக பேட்லாக்கி கிணத்துல கூட இருக்க வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். சுத்துது இருந்தாரு. வாட்டர் மெலான் கூட இருக்கும். மெலான்குள்ள அதிகமாக இதுதான் இருக்கும். அப்போ அந்த நிலாவை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல நிலா. ஓகே, மெலான் வந்துருச்சு. மெலான் எடுத்துகிட்டு போட்டு அஜய் கட் பண்ணியாச்சு. பேட்லாக்கி கிடச்சிருச்சு. எஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக எஸ்கேப் தான். ஒன்றுமே இல்லை, ஏன்னா மாஸ்டர் கீயும் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம எப்போலாம் ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்களா? அந்த கதவு திருப்பி அந்த கதவுகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு போட்டோமா பெப்பர் ஸ்ப்ரே அந்த இங்கே பெட்டிக்குள்ளே அது இன்னும் இருக்குது. சரி, ஓகே. ஐயோ, போடலான்னு பார்த்தா கீழே போட்டேன். சிச்சோ, கிராணி வேறு வந்துருச்சு. நல்ல வேலை வந்துட்டேன். அங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா அவ்வளோ அடிச்சிருக்கும் நேரத்துக்கு கிராணி. அப்புறம் மொத்தம் இதுவுமே முடிஞ்சிருக்கும். சரி, நான் கிளம்பி போயிட்டு விட்டா. பபாய். ஓடுற சவுண்டு கேட்குது. பார்க்குது பாருங்களேன், அங்கிட்ட இங்கிட்ட. அடா போயிட்டானா? தி எண்ட். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராணி 2 நாளைக்கு வரும். ஓகே, பை பாய். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Bye bye guys.